குழப்பத்தர உச்சநிலையில் இருக்கிறாருன்றது அவருடைய நடவடிக்கையே சொல்லுது. இதுக்கு பின்னாடி யார் காரணம் சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பலரும் பேசுறதை நம்ம கேட்கும்போது திமுக மிரட்டுச்சுன்னு சொல்லி ஒரு சாரார், இன்னொரு சாரார் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக மிரட்டுச்சுன்னு சொல்லிட்டு யார் தான் மிரட்டினாங்க. பாண்டே வந்து சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிரட்டப்பட்டாரா ஹெட்லைனே கொடுக்குறேன். இது நான் அவமானமாக நினைக்கிறேன் பிரதாப். அண்ணன் திருமா வந்து ஒரு போராளின்னும் போது இந்த மாதிரியான ஒரு ஹெட்லைன் வர்றதுக்கு இடம் கொடுத்துட்டீங்க பார்த்தீங்களா? அது யார் கொடுத்தது இடம்? விசிகா வந்து சரிவை நோக்கி போயிட்டு இருக்கு. சரிவை நோக்கி இல்லை, அழிவை நோக்கி போயிட்டு வார்த்தையை மாற்றி போடுங்க. நம்ம அப்படி பளிச்சுன்னு பேசி தான் பழக்கம். சரிவையெல்லாம் இல்லை, அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. 8 எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ வராது. இந்த 8 எம்எல்ஏ நிற்கிறாங்கல்ல, ஒரு எம்எல்ஏ வராது. காரணம் யாரு? யாரு காரணம்? திமுகவா, அண்ணா திமுகவா, பிஜேபியா, காங்கிரஸ்? யார் காரணம்? விசிகா தான் காரணம். ஒரு தெளிவான ஒரு அரசியல் பயணம் இல்லை இந்த தேர்தலில். எப்போ வந்து கூட்டணியிலிருந்து இருந்துக்கிட்டே வந்து நாங்கள் நசுக்கப்படுறோம், எங்களை வந்து உருக்குலைக்கிறாங்க, எங்களை வந்து வளர்ச்சியை தடுக்கிறாங்க, எங்களுக்கு உற்சாகம் தர மாட்டுறாங்க, எங்களை ஊனப்படுத்துகிறாங்க இப்படின்னு ஒரு அறிக்கை விட்டா பார்த்தீங்களா, அதுவே பலவீனம். அப்போ என்ன செஞ்சிடணும்? அப்படியே வெளியே வந்துட்டோம். எப்போ வந்து தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுக்குறாங்க, நமக்கு அதுக்கு குறைவாக சீட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது, அப்போ வந்து இரட்டை இலக்கத்தில் நம்ம கேட்டோம் கொடுக்கலன்னு சொல்லும்போது நீங்கள் அதுலேருந்து அப்படியே நீங்கள் வெளியே வந்துட்டு இருக்கணும். வெளியே போயிட்டு என்ன பண்ணுறது? வெளியே போய் என்ன பண்ணுறதுன்றதோட இங்கே நம்ம வந்து ஒரு சுயமரியாதையும் நீங்கள் பேசுனீங்கன்னா, ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, தனியாக இருந்து நான் பிடுங்க போறியான்னு பேசுவார். யாரை கேட்டார்? நாம் தமிழர் கேட்டார். இல்லை, அவர் இன்னொருத்தரையும் கேட்டார். அது வந்து இல்லை அது வந்து இப்போ பேச வேணாம். இப்போ அந்த இது இல்லை, அது வந்து டிபேட்டில் போயிடும். அவர் வந்து இன்னொருத்தரையும் சேர்த்து கிடையாது, தனியாக இருந்து பிடுங்க போறியான்னு தனியாக கேட்டார் அவர். இப்போ அவருக்கு அப்போ அண்ணா சொல்லுவார் இல்லையா, தனியாக போய் என்ன பண்ண போறீங்க? இல்லைம்மா, நான் என்ன சொன்னேன், இப்போ நான் கேட்குறேன், இப்படி எடுத்துங்க, கூட்டணி மட்டும் போய் என்ன பண்ண போறீங்க? ஏன்னா என்ன பண்ணீங்க? திமுக வந்து வருமா வராதா அப்படின்னு கேட்டீங்க. இன்னைக்கு பெரிய குழப்பத்தில் இருக்கு. ஆனால் விசிகா வராது. ஏன் சொல்றேன்னா தலைமையே தடுமாறுது, கூட்டணி அதை விட தடுமாறுது. நீ ஒரே ஒரு சீட்டு நீங்கள் காங்கிரஸ்காரர் கொடுத்துட்டீங்க. கேட்டால் இளைய பெருமாள்னு சொல்றீங்க. இவ்வளோ நாளுக்கு ஒரு இளைய பெருமாள் தெரியல. கொள்கை தலைவரா? விசிகாவோட கொள்கை தலைவர் இளைய பெருமாள். இளைய பெருமாளுடைய அரசியல் தெரியுமா யாருக்காச்சும்? இன்னைக்கு இருக்கிற இந்த 2K கிட்ஸ்க்கு யாருக்காவது இளைய பெருமாள்னா யார் தெரியுமா? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரதாப். வணக்கம். விசிகாவின் தலைவர் திருமா அவர்களுடைய செயல்பாடு நாளுக்கு பெரிய பெரிய அதிர்ச்சியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. காட்டுமன்னார் கோவிலில் நிற்கிற சொல்லிட்டு அப்புறம் நிற்கிற, அது பதில் வந்து காங்கிரஸ் சார்ந்த ஜோதிமன் அவர்கள் நிற்க வச்சிருக்காரு. புதுச்சேரியில் 4 வேட்பாளர்கள் விசிகா சபா நிறுத்திட்டு 3 பேர் ஓட்டு போடாதீங்க, ஒருத்தருக்கு மட்டும் போடுங்கன்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? எப்போதுமே இல்லாத வகையில் வந்து அண்ணன் பயங்கரமான ஒரு குழப்பத்தில் இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஒரு அதிர்ச்சியில் இருக்கிற மாதிரி இருக்குது. எப்போவுமே வந்து தெளிவான அரசியல்வாதிகளுடைய லிஸ்ட்டு போட்டிங்கன்னா அதில் அண்ணனும் இருப்பார், கண்டிப்பாக இருப்பார். அண்ணன் ஒரு காலத்தில் முதலிடத்தில் இருந்தார். இன்றைக்கி தெளிவான அரசியல் பாதைனா நாம் தமிழுடைய அரசியல் பாதை தான் தெளிவான அரசியல் பாதையாக இருக்குது. இந்த இடத்துல தவிர்க்க முடியாமல் அதை சொல்கிறேன். முகம் தெளிவாக இருக்கும். அந்த கட்சியோட தலைவர்களோட சீமான், திருமா இவங்களுடைய முகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான முகமாக இருக்கும். குழப்பம்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ராமதாஸ் கிட்ட குழப்பம் இருக்கும், அன்புமணி கிட்ட அந்த குழப்பம், அந்த குழப்பமான முகம் சொல்கிறேன். தேர்தல் நேரங்களில் வந்து ஒரு தடுமாற்றங்களுக்கு இதெல்லாம் இருக்கும். பட் தெளிவான அரசியல் பாதையை வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்கிறாங்க, ஏன் பெரிய கட்சிகள் கூட சொல்கிறேன். அது கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா கலைஞரோட முகம் தேர்தல் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவற்ற முகம் இருக்கும். அது ஜெயலலிதா அவர்கள்கிட்ட கூட பார்த்தீங்கன்னா அந்த முகம் இருக்கும். அப்படி தான் வந்து பெரிய கட்சிகளுக்கே அதான் நிலைமை, சரிங்களா? அப்போது சிறிய கட்சிகளாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் பார்வையும் வந்து தெளிவாக இருக்கும், அவங்க பயணமும் தெளிவாக இருக்கும். பட் இவ்வளோ குழப்பங்கள் வந்து உச்ச நிலையில் இருக்கிறார், குழப்பத்தோட உச்ச நிலையில் இருக்கிறாருன்றது அவருடைய நடவடிக்கையே சொல்லுது. இதுக்கு பின்னாடி யார் காரணம் சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பலரும் பேசுறதை நம்ம கேட்கும்போது, பலரும் நான் சொல்கிறது விமர்சகர்கள் பேசக்கூடியதை கேட்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த பார்வையற்றவன் வந்து யானையை தடவி பார்த்து சொல்லுவானாமே, அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஒவ்வொருத்தருடைய கருத்து இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதில் குறிப்பாக ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா திமுக மிரட்டுச்சின்னு சொல்லி ஒரு சாரார், இன்னொரு சாரார் வந்து பார்த்திங்கன்னா பாஜக மிரட்டுச்சின்னு சொல்லிட்டு. சரி, யார் தான் மிரட்டினாங்க? அதாவது எல்லாருக்குமே ஒரு மிரட்டலாக இருக்கக்கூடிய விசிகா, எல்லோருக்குமே எல்லா அரசியல் கட்சிக்குமே வந்து ஒரு மிரட்டலாக இருக்கக்கூடிய விசிகா, அதனோட தலைவர் வந்து பார்த்திங்கன்னா யார் மிரட்டினாங்கன்னு சொல்லி ஒரு விவாதமே நடக்குது சமூக வலைதளத்தில். இணையத்தில் முழுவதும் எடுத்திங்கன்னா திருமாவை மிரட்டியது யார்,
அதாவது பத்திரிகையாளர் பிரிண்ட் மீடியாவில் இருந்தவங்க பல பேருக்கு தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பலரும் சொல்லணும்னா இப்போ பாண்டே வந்து சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிரட்டப்பட்டாரா ஹெட்லைனே கொடுக்குறேன். இது நான் அவமானமாக நினைக்கிறேன் பிரதாப். அண்ணன் திருமா வந்து ஒரு போராளின்னும் போது நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு ஹெட்லைன் வர்றதுக்கு இடம் கொடுத்துட்டீங்க பார்த்தீங்களா? அது யார் கொடுத்தது இடம்? நல்லா யோசிச்சு பாருங்க. யார் கொடுத்தது? அண்ணன் திருமா தான் கொடுத்தது. திருமா தான் கொடுத்தார். ஆளாளுக்கு யார் திருமாவை மிரட்டியது யார்? ஒரு பட்டிமன்ற விவாதமே நடக்குது. பாண்டே ஒரு கருத்தை சொல்கிறான், தமிழா பாண்டே ஒரு கருத்தை சொல்கிறாரு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து ஒரு போராளின்னு அறியப்பட்டவரை இப்படி வந்து சித்தரிக்கிறது வந்து நியாயமாக இல்லை. அதுக்கு காரணம் யாருமே கிடையாது, அண்ணன் திருமா தான் அதுக்கு காரணம். ஒரு தெளிவான ஒரு அரசியல் பயணம் இல்லை இந்த தேர்தலில். எப்போ வந்து கூட்டணியிலிருந்து இருந்துக்கிட்டே வந்து நாங்கள் நசுக்கப்படுறோம், கசக்கப்படுறோம், எங்களை வந்து உருக்குலைக்கிறாங்க, எங்களை வந்து வளர்ச்சியை தடுக்கிறாங்க, எங்களுக்கு உற்சாகம் தர மாட்டுறாங்க, எங்களை ஊனப்படுத்துகிறாங்க இப்படின்னு ஒரு அறிக்கை விட்டார் பார்த்தீங்களா, அதுவே பலவீனம். அப்போ என்ன செஞ்சிடணும்? அப்படியே வெளியே வந்துட்டுருக்கணும். எப்போ வந்து தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுக்குறாங்க, நமக்கு அதுக்கு குறைவாக சீட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது, அப்போ வந்து இரட்டை இலக்கத்தில் நம்ம கேட்டோம் கொடுக்கலன்னு சொல்லும்போது நீங்கள் அதுலேருந்து அப்படியே நீங்கள் வெளியே வந்துட்டுருக்கணும். நீங்கள் வெளியே வந்துட்டு நீங்கள் வந்து 3 பேருக்கு சீட்டு கூட நீங்கள் மறுக்கிறதுக்கு அண்ணனுக்கு வெளியே போய் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. வெளியே போயிட்டு என்ன பண்ணுறது? இப்போ நான் கேட்குறேன் இந்த இடத்துல வெளியே போய் என்ன பண்ணுறதுன்றதோட இங்கே நம்ம வந்து ஒரு சுயமரியாதையை நீங்கள் பேசுனீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, தனியாக இருந்து நான் புடுங்க போறியான்னு பேசுவார். அது யாரை கேட்டார்? நாம் தமிழர் கேட்டார். இல்லை, அவர் இன்னொருத்தரையும் கேட்டார். அது வந்து இல்லை அது வந்து இப்போ பேச வேணாம். இப்போ அந்த இது இல்லை, அது வந்து டிபேட்டில் போயிடும். அவர் வந்து இன்னொருத்தரையும் சேர்த்து தான் கிடையாது, தனியாக நின்று புடுங்க போறியான்னு தனியாக கேட்டார் அவர். இப்போ அவருக்கு அப்போ அண்ணா சொல்லுவார் இல்லையா, தனியாக போய் என்ன பண்ண போறீங்க? இல்லைம்மா, நான் என்ன சொன்னேன், இப்போ நான் கேட்குறேன், இப்படி எடுத்துங்க, கூட்டணி மட்டும் போய் என்ன பண்ண போறீங்க? ஏன்னா என்ன பண்ணீங்க சொல்லுங்க. 4 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. சரி சார், 4 எம்எல்ஏ வச்சு சார், எம்எல்ஏ வச்சு என்ன சார் பண்ணீங்க? எம்பி வச்சுதான் கட்சி. சரி சார், நான் சார் இருக்கு சார், இப்போ இல்லை சார், இப்போ நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் சார். 2 எம்பி கிட்ட இருந்தாங்க, 4 எம்எல்ஏ இருந்தாங்க. துப்புரவு பணியாளர்கள் வந்து பெரும் பகுதி ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்தவங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க. நீங்கள் என்ன செஞ்சு கொடுத்தீங்க அவங்களுக்கு? அதை சொல்லுங்க. நாங்குநேரி விஷயத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்க? வேங்கை வயலில் நீங்கள் என்ன செஞ்சீங்க? நீங்கள் சொல்லுங்க. நாங்கள் 4 எம்எல்ஏ இருந்து இதெல்லாம் நாங்கள் சாதித்தோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, நான் தொகுதி எம்எல்ஏவாக இருந்தபோது பார்த்தீங்கன்னா அங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் சேவை செய்தேன் சொல்லுங்கள். இல்லையே, ஒரு தொகுதியில் எம்எல்ஏ ஆனீங்கன்னா எல்லாருக்கும் தானே நீங்கள் எம்எல்ஏ. ஆமாம். அப்புறம் அப்போ நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா 8 சீட்டு வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் சொன்ன அதே ஒரு வார்த்தையை போட்டால் சரியாக வருமா? நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அப்படி போட மாட்டோம். அண்ணன் மீது எப்பவுமே நம்ம மரியாதை உண்டு, சரிங்களா? அவர் நிலைப்பாடு எப்படின்னா இருந்துட்டு போட்டோம். அவர் மேலே மரியாதை நமக்கு எப்பவுமே உண்டு. நீங்கள் எல்லாத்துக்கும் கதை சொல்ல முடியாது இல்லை சார். நீங்கள் அண்ணனுடைய வந்து அரசியல் சரிவு எங்கே ஆரம்பிச்சது? ஒரு காலத்தில் இருங்க, ஒரு நிமிஷம் சேர்த்து சொல்லுங்க. விசிக வந்து சரிவை நோக்கி போயிட்டு இருக்கு. சரிவை நோக்கி இல்லை, அழிவை நோக்கி போயிருக்கு. வார்த்தையை மாற்றி போடுங்க. நம்ம அப்படி படிச்சுன்னு பேசி தான் பழக்கம். இது சரிவையெல்லாம் இல்லை, அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. 8 எம்எல்ஏ, 1 எம்எல்ஏ வராது. இந்த 8 எம்எல்ஏ நிற்கிறாங்கல்ல, 1 எம்எல்ஏ வராது. காரணம் யாரு காரணம்? திமுகவா, அண்ணா திமுகவா, பிஜேபியா, காங்கிரஸ்? யார் காரணம்? விசிக தான் காரணம். சார் நீங்கள் சீட்டு கொடுங்க, சீட்டு கொடுக்காம போங்க சார். நீங்கள் சீட்டு கொடுங்க, சீட்டு கிடையாது. ஆனால் உங்கள் கட்சியை எம்எல்ஏ வந்தவங்க அவங்கள நீங்கள் வந்து அவதூறாக நீங்கள் வந்து பேசுகிறீங்கல்ல, கருத்து வைக்கிறீங்கல்ல, உங்கள் உள்ளே கூப்பிட்டாட்டீங்க சார். நீங்கள் 4 சோத்துக்குள்ள இல்லை, அந்த 3 எம்எல்ஏ விட்டுருங்க. இப்போ ஷானவாசரோட எஸ்எஸ் பாலாஜி, பனையூர் பாபு, இவங்க வந்து விசிகோட எம்எல்ஏ சட்டமன்றத்தில் இருந்தாங்களா? எஸ், அப்படிதான் இருந்தாங்களா? நான் சொல்கிறது கேட்டிங்கன்னா பேனர் செயல்பாடுகள் இல்லை சார். நான் சொல்கிறது பாருங்க சார், செயல்பாடே மோசமாக இருக்கட்டும் சார். நீங்கள் என்ன சார் செஞ்சிருக்கணும்? நானே ஒத்துக்கிறேன் சார், திமுக அனுதாபி இருந்தாங்க. அப்படி பார்த்தா வந்து ரவிக்குமார் திமுக காரன் தான். ஆதரவு நிலைப்பாடுன்றது வேற. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபையில் அவங்க பேசும்போது நீங்களே சொல்கிறீங்க, சரி அதுலையாவது நீங்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கணுமா இல்லை பிரதாப்? நீங்கள் என்ன சொல்லுங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, நல்ல கேள்வி, அருமையான கேள்வி, நியாயமான கேள்வி என்ன. ஆனால் இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா யார் பதில் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அண்ணன் திருமா பதில் சொல்லணும். திருமா என்ன சொல்கிறாரு? சட்டசபையில் அவருடைய செயல்பாடு சிறப்பாக இருந்ததுன்றார். ஆலோசனை சொல்கிறாரு, அண்ணன்கிட்ட போய் நான் ஹோம்ஒர்க் காமிச்ச உடனே அண்ணன் என்ன சொல்றாரு, வி குட் எக்ஸலண்ட் போட்டார். அப்போ எனக்கே தானே சீட்டு கொடுக்கணும்னு கேட்குறான். யார்? ஆலோசனை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு நிலைப்பாட்டில் இல்லைங்க.
இவங்கெல்லாம் திமுக அனுதாபியாக மாறிட்டாங்க, திமுக காரர்கள் மாறிட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அதிருப்தியை நான் வந்து இந்த இடத்துல வந்து வெளிப்படுத்தணும்னு சொன்னா பரவாயில்ல, நீங்க திருப்தின்னு சொல்றீங்க. இல்லை, பல மூத்த பத்திரிகையாளர் உட்பட வந்து விசிகாவில் இப்போ திருமாவளவன் வந்து 3 பேர் சீட்டு போட கொடுக்க காரணம் வந்து அவங்களோட செயல்பாடுகள் தான். கிட்டத்தட்ட அவங்க திமுக தான் இருந்தாங்க சார். நம்ம சொல்றாங்க. பிரதாப், நான் ஒரு நல்லா சொல்றேங்க பிரதாப், உங்க பார்வை ஒரு மாதிரி இருக்கும், என் பார்வை ஒரு மாதிரி இருக்கும். அண்ணனுடைய பார்வை முதல்ல பேசிட்டு அதுக்கப்புறம் மற்ற பார்வை போகும். அண்ணன் என்ன சொல்றாரு, இவங்களோட திருப்தியா இருந்து அவங்க செயல்பாடு சொல்றாரு, திருப்தியான செயல்படுறாரு. அப்ப திருப்தியா இருந்தான்னு கேட்டீங்கன்னா, திருப்தியா இருந்தாலும் அப்ப எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்கும்போது அப்ப இவர் என்ன பதில் சொல்லணும், என்ன பதில் சொல்லணும்? இல்லப்பா நீங்க 3 பேர் வந்து நின்றுட்டீங்க, அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு தரணும்னு சொன்னோம். ஏன் சொல்ல முடியல சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை சொல்லியிருக்காரு, என்ன சுழற்சி முறையில் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு. நான் சொல்றது இல்லை, காரணம் என்ன சொன்னாரு, ஏன் சொல்ல அவரால் நேரடியாக இப்போ சொல்றாரு கேட்டா 3 முறை வந்து நீங்க வந்து நின்றுட்டீங்க, சாரி ஒரு முறை நீங்க நின்று ஜெயிச்சிட்டீங்க சரிங்களா, அடுத்த 3 பேருமே அடுத்த முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒருத்தர் வாய்ப்பு எனக்கு மட்டும் ஏன் கொடுக்குறாரு? அது இப்போ கேட்டிங்கன்னா அதான் முடிஞ்சிச்சு. அப்போ வந்து ரவிக்குமாருக்கு எப்படி கொடுத்தாரு, 2வது முறை எம்பி, 2வது முறை எம்பி கொடுத்தாருல. அப்போ புரியுதுங்களா, இதுதான் வந்து சரி. அண்ணன்கிட்ட தெளிவான பார்வை இல்லைன்னு தெரியுது. ஒன்று ஒரு நிலைப்பாட்டில் இல்லைங்க, ஒன்று நீங்கள்லாம் திமுக அனுதாபியாக மாறிட்டீங்க, உங்களுக்கு சீட்டு கிடையாது அப்படின்னு சொல்ல முடியல. அப்படி இல்லைன்னா இப்படி சொல்லுங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்லப்பா நீங்கெல்லாம் வந்து ஒரு முறை ஜெயிச்சிட்டீங்க, அடுத்த வாய்ப்பு தர சொல்லி சிந்தனை செல்வனுக்கு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது இல்லையா? இதெல்லாம் செஞ்சிடணும். சரி, திமுக காரணம் மாறிட்டாருன்னு சொல்ல இன்னைக்கு அப்படியே ஒரு வார்த்தை சொல்லலை, அப்படி சொல்றதா வச்சுப்போம். ரவிக்குமார் பொன்முடி ஒய்ஃப் காலில் விழுந்தார்ல, அப்போ குறைஞ்சபட்சம் அதை பற்றி ஏதாவது பேசினாரா அவரு? அண்ணன் திரும்ப ஏதாவது வார்த்தை சொன்னாரா, ஒரு வார்த்தையா சொன்னாரா? உங்களுக்கு ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும், வெளிப்படையாக பேசுவோம். பூவை மூர்த்தியார் வந்து ஜெயலலிதா அவர்கள் காலில் விழுந்தபோது பலரும் வந்து பார்த்தீங்கன்னா அதிருப்தி தெரிவித்தாங்க, இது நடந்திருக்கூடாது, இந்த சம்பவம் நடந்திருக்கூடாது, ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு போராளி தலைவராக பார்க்குறோம், பூவை மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஞ்சிராமுக்கு இணையானவர், அப்படி பார்க்கப்பட்ட ஒரு காலகட்டம். அப்போ வந்து நான் கேட்டேன்னா, இந்த காலில் விழக்கூடிய அந்த கலாச்சாரமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து செய்யவே கூடாது, ஒடுக்கப்பட்ட வகுப்பில் வந்து சார்ந்து பரவு. அதிமுக விழறான்னா அவன் பதவி ஆசைக்கு விழறான். ஆனால் நாமெல்லாம் யாரு, போராளின்ற அந்த அடையாளத்தை வரும்போது போய் காலில் விழுறது ஒரு அவமானமாக பார்க்கப்படுது. பூவை மூர்த்தியாருக்கு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு போராளியாக பார்க்கக்கூடிய வந்து ஒரு மனிதர் வந்து ஜெயலலிதா காலில் விழுந்ததையே அன்னைக்கு விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பொன்முடி அவங்க மனைவி காலில் போய் விழுறீங்க. அப்போ அன்னைக்கு அவர் அமைதியாக கடந்து போனாரா? ஸோ இதெல்லாம் வந்து விசிகான்ற ஒரு பெரிய இயக்கம் வந்து ஒரு தன்மானம் உள்ள சுயமரியாதை உள்ள ஒரு இயக்கம் நாளுக்கு நாள் எப்படி சரிஞ்சிக்கிட்டே வருதுன்னு பாருங்கள். என்னைக்கு வந்து நீங்கள் வந்து ராஜபக்சேக்கு கை கொடுத்ததுக்கு வந்து பெரும் விமர்சனமாச்சு. ஏன்னா அந்த மக்கள், ஈழ மக்கள் ஒரு காலத்தில் ஈழ மக்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து திருமாவளவன் நின்னார்னா எம்பி ஆயிடுவார். எப்படி யாழ்ப்பாணத்தில் திருமாவளவன் நின்னா வின் பண்ணுவார், வெற்றி பெறுவார். அந்த அளவுக்கு ஈழ மக்களுடைய அந்த நம்பிக்கை பெற்றார். என்னைக்கு ராஜபக்சே கை கொடுத்தாரோ அன்றைக்கே முடிஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி திமுக தரப்பில் இருந்த அழுத்தம் தான், மத்திய அரசுலேருந்து கொடுக்குற அழுத்தம் திமுக தரப்பு தான் இருக்குன்னா, அன்றைக்கி காங்கிரஸோடு இறங்கி போகும்போது நீங்கள் வந்து இப்படி நடந்துங்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டு தான் அமிச்சாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவன் ஒரு நக்கலான ஒரு வார்த்தை விடுறான். யார், ராஜபக்சே வந்து ஒரு நக்கலான ஒரு வார்த்தை. நல்ல வேலை கடைசி நேரத்தில் இவர் அவங்க தலைவர் கூட இல்லை அப்படின்னு ஒரு எகத்தாளமாக ஒரு வார்த்தை விடுறான். ஏன்னா அது அவன் இடம் இல்லையா, அங்கே இருந்தா. ஆனால் அங்கே போய் நீங்கள் என்ன செய்றீங்கன்னு கேட்டால், அந்த ரத்தம் தோய்ந்த கைகளில் வந்து நீங்கள் கையும் கொடுத்துட்டு கையை கொடுக்கும்போது அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏன் கை கொடுத்தேன்னா, அங்கே எஞ்சி இருக்கிற தமிழ் ஈழ மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு ஒரு சமாதானம் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் கலந்து போயிட்டோம். அதுக்கு பிறகு முட்டு சந்தெல்லாம் நின்று வந்து எந்த காங்கிரஸ் கட்சியை வந்து எதிர்த்து அரசியல் பேசினாரோ, சோனியா காந்தியை எதிர்த்து அரசியல் பேசினாரோ, மன்மோகன் சிங்கை எதிர்த்து அரசியல் பேசினாரோ, எந்த ராகுல் காந்தி எதிர்த்து, அதே காங்கிரஸோட வந்து கூட்டணிக்கு போகக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. இந்த சரிவு பாதையை நான் சொல்கிறேன், சரிவை நோக்கி அழிவு பாதைக்கு போகுது இல்லையா விசிகா, அதை சொல்கிறேன் நான். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு தன்மானம் உள்ள சுயமரியாதை உள்ள ஒரு போராளின்ற அந்த அடையாளம் கொண்ட ஒரு தலைவரை பெற்ற விசிகா மெல்ல மெல்ல சரியுது. அதனால தான் நான் ஒரு கட்டத்தில் நான் சொல்லுன்னு கேட்டிங்கன்னா,
விசிகாவில் அந்த விடுதலை சிறுத்தைகள் பொறுத்த வரைக்கும் வந்து சர்க்கஸ் சிறுத்தைகளாக மாறி வராங்க. சர்க்கஸ் சிறுத்தை நான் எனக்கு கேலி கிண்டலுக்காக சொல்லலை. விடுதலை சிறுத்தைகள் கேட்டால் அந்த என்ன சொல்கிறேன், அந்த போர்க்குணம் அது வந்து மங்கி போகுது. இப்போ சர்க்கஸ் சிறுத்தைக்கும் வந்து காட்டில் உள்ள சிறுத்தைக்கும் என்ன வித்தியாசம்? இது ஒரு போர்க்குணத்தோடு இருக்கும், அது போர்க்குணத்தை மழுங்கடிச்சிருக்கும். ஏன்னா இப்படி போ அப்படி போன்னு சொல்லி ரிங் மாஸ்டர் ஓட்டும்போது அதிமுக ஒரு விஷயத்தில் சொல்லலாம், என்ன சொல்லலாம்னா அண்ணங்கிட்ட அடிக்கடி கூட்டணி மாறாமல் ஒரே கூட்டணியில் இருந்தார் அப்படி ஒன்றா சொல்லலாம். ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விசுவாசம்னு கூட்டணி விசுவாசம் நீங்கள் சொன்னாலும் கூட எதிரணியில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அடிமைன்னு சொல்லுவாங்களா? விசுவாசிக்கு 2 அடுக்கு பொருள் இருக்கு பிரதாப். நீங்கள் சொல்லலாம் உங்கள் பாருங்க நீங்கள் விசுவாசத்தை காட்டுறீங்கன்னலாம். நான் கூட அண்ணன் மேலே உள்ள பிரியத்தில் அண்ணனுக்கு தீவிர விசுவாசி திமுகவுக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படி சொல்கிறதே கொச்சையான வார்த்தை தானே. இல்லைம்மா, அப்படி ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம். நாங்கள் கூட்டணியில் உண்மையாக இருப்போம், விசுவாசினா என்ன உண்மையாக இருக்கிறவன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நாங்கள் அடி மாறுறவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயாவது நீங்கள் அமைதியாக இருந்தீங்களா? அதிமுகவில் பிஜேபி கூட்டணிக்கு போனால் என்ன, போகலன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா இங்கிருந்து ஒரு வார்த்தை விட்டீங்க. இது பாஜகவை உங்கள் அணியில் சேர்க்காதீங்க. இது அந்த கூட்டணி எப்படி நாசம் போனால் நமக்கு என்ன? நீங்கள் இங்கே விசுவாசி சார், அந்த கூட்டணி நாசமானு தான் நீங்கள் நினைக்கணும் இல்லை. ஆனால் இங்கிருந்து ஒரு வார்த்தை வரீங்க, பாஜக கூட்டணிகளை சேர்க்காதீங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலப்போக்கில் நீங்கள் வந்து இங்கே எல்லாமே மாறக்கூடியதுதான். இங்கே ஒரு கட்டத்தில் வந்து திமுக கூட்டணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக உடஞ்சி வருதுன்னு சொன்னால் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வியூகம்னு நீங்கள் பார்த்தால் கூட தனிப்பட்ட வீரியத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும், அணைச்சிக்கிட்டு இருக்கணும். உள்ளபடியே இன்னைக்கு வந்து ராமதாஸ் வந்து இன்னைக்கு வந்து திமுக கூட்டணிக்கு வந்திருந்தாருன்னா அது பலம். ஒரு வேல்முருகனை வந்து இழக்கிறது நீங்கள் பலவீனம் நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒரு வேல்முருகன் ஒரு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக நின்று ஜெயிக்கக்கூடியது, அவ்வளோதான். அப்போது அந்த இடத்துல நீங்கள் வேல்முருகன் வந்து இல்லை டாக்டர் ராமதாஸ் வராரு சொன்னால் அது ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிடணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவர் வந்து ஒரு கட்சி அழிவை நோக்கி போகுது, சில விஷயங்கள்லாம் தவறுகள் நடக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் அதே திரும்ப தான் பார்த்தீங்கன்னா இப்போ பெரம்பூரில் திருவிக்கா நகரில் போட்டியில் போடக்கூடிய பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவு மனப்பான்மை சொல்கிறாரு. இன்னொரு விஷயம், கேவி குப்பத்தில் விசிகா கொடுக்குற மாதிரி இருந்துச்சு, நாங்கள் வேணான்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்கேன் கேட்டால் ஜெகன்மூர்த்தி நிற்கிறாரு. ஸோ எந்த வகையிலுமே ஒரு தலித் லீடரை நேரடியாக விசிகா எதிர்க்காது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர் ரொம்ப கரெக்டாக தானே பின்பற்றுறாரு. நீங்கள் அப்போ தலித் பாலிடிக்ஸில் வந்து ஒரு கரையாமல் இருக்காரு இல்லை. நீங்கள் இப்படி நீங்கள் எடுக்கிறீங்க, இது நீங்கள் சொல்லிக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் அந்த கூட்டணி விசுவாசம் என்னன்னு பாருங்கள். அதிமுக இப்போ ஒரு எம்எல்ஏவும் வந்து மணி மாதிரி, என்ன சொல்லப்போனா ஒரு ஓட்டுமே மணி மாதிரி. இந்த தேர்தலில் வித்தியாசமான தேர்தல் இது 500 ஓட்டு 100 ஓட்டு 50 ஓட்டு கூட இது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எம்எல்ஏ கூட வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் யார் முதலமைச்சர் யார் ஆட்சின்றதை நிர்ணயிக்கிற இடத்துல வந்துடுச்சு. இப்போ வந்து இவர் ஒரு அரசியல் உத்தியை கையில் எடுக்கிறாரு. ஒரு காலத்தில் வந்து போய் மூர்த்தி இறந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா திமுக தான் முதல்ல வந்து வாய்ப்பு வழங்குது, அரக்கோணத்தில் ஜெகன்மூர்த்தியார் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்குது. அவர் அண்ணனும் நின்று ஜெயிக்கிறாரு, அதெல்லாம் நடக்கும். அதுக்கு பிறகு வந்து அடுத்த தேர்தலில் வாய்ப்பு இல்லை, அதுக்கப்புறம் அதிமுக போகிறாரு. அப்படியே அவருடைய பொலிட்டிக்கல் வந்து ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறாருன்னு வச்சுங்களேன். அது புரட்சி பாரத கட்சி மாறுது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் அவரோட பழக்கங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் எந்த திராவிட கட்சியோட அவருக்கு உடன்பாடே கிடையாது. நீங்களும் பல முறை பேட்டி எடுத்திருக்கீங்க, உங்களுக்கே தெரியும். என்னன்னு கேட்டால் அவர் வந்து அவருடைய அரசியல் பார்வைன்னு கேட்டால் திராவிட கட்சிகளை வந்து ஏற்றுக்கிறது இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி மீது அவருக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு பார்வை இருந்தது, இணக்கமாக இருக்கணும் ஒரு பார்வை இருந்தது. ஆனால் வந்து ஏன்னா பெருவாரியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய வந்து அதுவும் குறிப்பாக வட மாவட்டங்களில் பெருவாரியாக வசிக்கக்கூடிய வந்து வன்னியர்களும் தலித்தும் பிரிஞ்சிருக்கூடாதுல அவருக்கு ஒரு பார்வை இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர் வந்து அவரோட அரசியல் கட்சி தொடங்கி அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர் நிலைப்பாடு எடுக்கிறாரு. அதிமுகவோட போனது. அதிமுகவும் என்ன நினைக்குதுன்னா அன்னைக்கு திமுக எப்படி வந்து போய் மூர்த்தியார் இறந்த உடனே அவங்க தம்பிக்கு எப்படி சீட்டு கொடுத்தாங்களோ ஜெகன்மூர்த்தியார் சீட்டு கொடுத்தாங்க, அதே மாதிரி என்ன நினைக்கிறேன்னா அதிமுக இன்னைக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவருக்கு வாய்ப்பு வழங்குது கூட்டணி. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்க கேட்டிங்கன்னா வந்து ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, பாதுகாப்பு குறித்து ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, அதை நம்ம வந்து அதை ஏற்றுக்கலாம், அண்ணன் வந்து எச்சரிக்கை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் கூட்டணி விசுவாசத்தில் இருக்கும்போது கூட்டணியில் இருக்கும்போது அந்த இடத்துல இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க விசிக்காக நீங்கள் சொல்லுங்கள்.
இப்போ திருவிக நகர்ல வசிக்கக்கூடிய வராருன்னா திருவிக நகர்ல விசிக சார்ந்தவங்கலாம் நீங்க பொறுப்படி எவ்வளவு போட்டு போடுங்க, சரியா? இல்ல அது வந்து அவர் மறைமுகமா சொல்றாருன்னா சார் மறைமுகமா இதெல்லாம் வந்து நான் ஒரே கேள்விதான். இல்ல சார் திருவிக நகர் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னு கேட்டா இப்போ சிதம்பரத்துல வந்து அண்ணன் திருமாவளவன் போட்டியில் போடும்பொழுது ஆம்ஸ்ட்ராங் அண்ணா வேட்பாளர் நிறுத்தல. ஏன்னு கேட்டா சரி அவர் ஜெயிக்கிறதுக்கு நம்ம ஒரு தடங்களா இருக்க. சரி இது நான் இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ திமுக பார்வையிலிருந்து நீங்க சொல்லுங்க, இது சரியானு சொல்லுங்க. திமுக நீங்க இப்போ நீங்க உங்க பார்வை என்ன சொல்றீங்கன்னா, நீங்க வந்து விசிக பார்வையிலிருந்து நீங்க சொல்றீங்க. திமுக பார்வையிலிருந்து பாருங்க, திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது, கூட்டணிக்கு விரோதமா பண்றாரு இவரு அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அவ்வளவுதான். பார்த்துன்னு போட்டோம் அப்படின்றாரு. அது அப்ப நான் கேட்கிறேன், உங்க தொகுதியில நீங்க நிக்க வைக்கிற 8 தொகுதியில திமுக வந்து பாத்தீங்கன்னா வந்து விசிக வாக்களிக்காதீங்கன்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தா, ஏதோ ஒரு காரணத்துக்காக எடுக்கிறாங்கப்பா, நீ இப்படி எடுக்கிறல்லப்பா. இல்ல திட்டமிட்டு விசிக திமுக தான் இது சரியில்லை பிரதாப். நல்லா புரிஞ்சுங்க. ஒண்ணு நீங்க தனித்து போயிட்டு நீங்க என்ன நிலைப்பாடாலும் எடுக்கலாம். ஆனா கூட்டணிக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும்போது அதுக்கு நீங்க நேர்மறா இன்னொரு முடிவு நீங்க எடுத்தீங்கன்னா அதுக்கு நீங்க என்ன காரணம் சொன்னாலும் அந்த கூட்டணியில வந்து உடைக்காம இருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப ஆர்வமா ரொம்ப அக்கறையாகிறது திருமாவளவன் தான். அவர் மேலே நீங்க விமர்சனம் இல்லம்மா, நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்க. நான் சொல்லுங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க நான் சொல்றது. நீங்க ஏதாவது கண்டெஸ்ட்னா கண்டெஸ்ட், ரெக்வஸ்ட்னா ரெக்வஸ்ட், எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒன்று உங்களோட நான் மோதி ஜெயிக்கணும், இல்லைன்னா உங்கள் காலில் வந்து ஜெயிக்கணும். கொஞ்சம் நான் அடிப்பேங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. இது வடிவேல் ஒரு படத்தை சொல்ல, போடா நாயே அப்படின்னு சொல்லுங்கண்ணா, அங்கேருந்து சொல்லுவாங்கண்ணா, அண்ணன் வந்து பயங்கரமாக ஆவேசமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படி தானே ஆயிடுச்சு. நீங்கள் எவ்வளோ நீங்கள் வந்து சமாதானம் சொன்னாலும் பிரதாப், ஒரு கூட்டணிக்கு ஒரு முடிவு இருக்குங்க, ஒரு வியூகம் இருக்குங்க. அந்த வியூகத்தை வந்து ஸ்லிப் ஆகி நீங்கள் என்ன செய்கிறீங்க? இந்த இடத்துல வந்து விசிகாவுக்கு ஒரு சிக்னல் என்னன்னு கேட்டால், நீங்கள் சிக்னல் இல்லை, வெளிப்படையாக பேசுகிறாரு. சரி, இப்போ 8 தொகுதி கொடுத்துருக்காங்க விசிகாக்கு. ஆமாம், காட்டுமலை கோவிலில் போட்டியிட சொல்லிட்டு போட்டியிடல. கலை நிறுவனங்கள் எல்லாம் வந்து 8 தொகுதி விசிகாக்கு ஜெயிக்கிற மாதிரி தோக்குற மாதிரி இருக்கு. இல்லை, எனக்கு தெரிஞ்சு 8மே வராது. 8மே வராது. அதே மாதிரி காங்கிரஸ் இருக்கு இல்லையா, 27ல காங்கிரஸும் படுது. கூட்டணி திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மண்ணை கவ்வாங்க. ஏன் சொல்லுங்க ஆட்சிக்கு வராதா? அது எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு நம்ம வந்து இப்போ ஏன்னா குழப்பம் பாண்டேலாம் சொல்லிட்டாரு அதிமுக தான் ஆட்சிக்கு வராங்க. பாண்டே சொன்னாங்க. பாண்டேவுடைய கருத்து கணிப்பா நான் கேட்குறேன், உங்களுக்கு கோவம் வந்துடும் அப்படியே ஏதாவது கேட்டீங்கன்னா. ஏங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் இப்போ நீங்க வந்து பாருங்க, நேற்று தினம் நீங்க இங்க இல்லை, நீங்க வந்து திருத்தணியில இருந்தீங்க. ரெண்டு டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணிட்டீங்க. சென்னை 3, திருவள்ளூர், ராணிப்பேட்டை 3 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணிட்டீங்க. அவெல்லாம் இங்க வந்து மயிலாப்புரம் தாண்டதே கிடையாது. அப்போ வந்து கோவம் வருது எனக்கு. எப்படி வந்து நீங்க கருத்து கணிப்பு நீங்க பண்றீங்க? நான் கேட்கிறேன். 4 சவத்துக்குள்ள இருந்துட்டு எல்லாரும் அந்த கருத்து கணிப்புன்ற பேர்ல கருத்தை திணிப்பு பண்ணிட்டு இருக்கிறான். நீங்களே சொல்லுங்க. போன வாரத்துக்கு முன்னாடி நான் கேட்டா வந்து டிவிக்கே வந்து கூட்டணி வச்சாங்கன்னா 200 சீட்டு ஸ்வீப் பண்ணிடுவோம்னா, அவ்வளோ பலவீனமாக இருக்கு திமுக கூட்டணி. 200 சீட்டு ஸ்வீப் பண்றீங்க, 34 ஜெயிப்பாங்களா? பலவீனமா இருக்குன்னு புரிஞ்சுக்குவேனா? டிவிக்கே உடைய அலை பெருசா இருக்குன்னு புரிஞ்சுக்க. திருப்பி நான் சொன்னேன், அது அலைய கூட இருக்கட்டும்பா. இங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் போய் கூட்டணி போய் வந்து ஓட்டு போடும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இது அந்த டிவிக்கேலே எவ்வளோ பேர் வாக்காளர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாக்களிக்கிறாங்க. வாக்காளர் லிஸ்ட்டில் இருக்கிறது வேற, கூட்டம் சேர்றது வேற. கூட்டம் சேர்றா 17 வயசு பையனாக இருக்கலாம், 15 வயசு பையனாக இருக்கலாம், 14 வயசு பையனாக இருக்கலாம், 21 வயசு பையனாக இருக்கலாம், 18 வயசு பையனாக இருக்கலாம். அப்போ பூத்துக்கு போகும்போது தான் எவ்வளோ வந்து டிவிக்கேக்கு வாக்களிக்க போகிறாங்கன்னு தெரிய போகுது. அதை வந்து இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுறீங்கல்ல, அந்த கருத்து கணிப்பில் நீங்கள் எப்படி சாம்பிள் எடுக்கிறீங்க? நீங்கள் சென்னையை விட்டு தாண்ட மாட்டீங்க. இப்போ நீங்களாவது 3 டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு வந்துட்டீங்க, அங்கே நிலவரம் என்னன்றது தெரியும். அப்போ ஒரு நாளைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் நான் கவர் பண்ணுறேன்னா, அந்த 4 டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து களத்தில் போயிட்டு அந்த மக்கள்கிட்ட போய் சந்தித்து கேட்குறதுன்னு ஒன்று இருக்குது. அதுலேயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் கேட்குறதுன்னு இருக்குது. ஒரு 3 லட்சம் பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் குறைஞ்சபட்சம் சாம்பிள் எடுக்கணும், எவ்வளோ எடுக்கணும் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 30,000 எடுக்கணும் இல்லையா? 10,000. ஒரு 10,000 பேர் நீங்கள் சாம்பிள் இருக்குன்னா எத்தனை நாள் ஆகும் தெரியுமா பிரதாப்? கண்டிப்பாக ஒரு 10,000 பேர். ஒன்றுமாங்க, ஒரு நாளைக்கு நீங்கள் பைட் எடுக்க போங்க சார், எடுத்துகிட்டு போங்க சார். பைட்டுக்காக எத்தனை பாயிண்ட், எத்தனை பேர் நீங்கள் சந்திச்ச நீங்கள் நினைக்கிறீங்க? 100 பேர் சந்திச்சாலே பெரிய விஷயம். 100 பேர் சந்திச்சு நீங்கள் எடுத்தீங்கனாலே பெரிய விஷயம். ஒரு நாள் முடிஞ்சிடும். 234 தொகுதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவங்களோட களத்தை, அதுவும் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட மிகப்பெரிய டீம் இருக்கு. எது அங்கே அங்கே
நான் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன், தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நீங்கள் வந்து லேக்ஸ் கணக்கில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தாலும் கூட இது வீடியோ பார்க்குறோம் 5000 பேர் 10,000 பேர் தான் பார்க்குறான். குறிப்பிட்ட சேனல்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூடுதலாக பார்க்குறாங்கன்னா அதில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் பொறுத்து தான். உங்கள் சப்ஸ்கிரைபர் உள்ள உங்கள் சாணக்கியா சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுனீங்கன்னா ஒரு 15,000 20,000 தாண்டலை. இதான் நிலைமை. நீங்கள் போய் சாம்பிள் எடுத்தீங்கன்றீங்கல்ல, யாரை வச்சு சாம்பிள் எடுத்தீங்க? 234 தொகுதி, ஒரு தொகுதிக்கும் வந்து சராசரியாக 3 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அந்த 3 லட்சம் பேரில் எவ்வளோ பேர் நீங்கள் சாம்பிள் எடுக்கணும்? என்ன சார் நீங்கள் இதெல்லாம் வந்து விளையாட்டா? இது நீங்கள் வந்து 4 பக்கம் ஏசி வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் பாண்டே அவர்கள் யூகத்தின் அடிப்படையில் அவர் சொன்னார் சொல்லிட்டு ஒன்று சொல்லிட்டு போங்க. ஏன் யூகத்தின் அடிப்படை? நான் கூட சொல்கிறேன் யூகத்தின் அடிப்படையில் இது இப்போ நீங்கள் கேட்டீங்க திமுக வந்து வருமா வராதா அப்படின்னு கேட்டீங்க. இன்னைக்கு பெரிய குழப்பத்தில் இருக்குது. ஆனால் விசிகா வராது. ஏன் சொல்கிறேன்னா தலைமையே தடுமாறுது, கூட்டணி அதை விட தடுமாறுது. தலைமை தடுமாறும் போது கூட்டணி அதை விட தடுமாறுது. நீ ஒரே ஒரு சீட்டு நீங்கள் காங்கிரஸ்காரர் கொடுத்துட்டீங்க. கேட்டால் இளைய பெருமாள்னு சொல்கிறீங்க. இவ்வளோ நாள் உங்களுக்கு இளைய பெருமாள் தெரியல. கொள்கை தலைவரா? விசிகாவோட கொள்கை தலைவர் இளைய பெருமாள். இளைய பெருமாளுடைய அரசியல் தெரியுமா யாருக்காச்சும்? இன்னைக்கு இருக்கிற இந்த 2K கிட்ஸ்க்கு யாருக்காவது இளைய பெருமாள்னா யார் தெரியுமா சொல்லுங்க. அயோத்தியதாச பண்டிதர் யாரால தெரியும்? இங்க இருக்கிற தலித் தலைவர்களால் தெரியும். அண்ணன் திருமா அவர்களால் தெரியும், போய் மூர்த்தியால் தெரியும், ஜெகன்மூர்த்தியால் தெரியும், ஆம்சாங் அவர்களால் தெரியும். இப்படி வந்து தலித் தலைவரால் தான் அயோத்தியதாச பண்டிதர் யாருன்றதை வெளியே கொண்டு வந்து மக்களுக்கு காட்டினது. புரியுதுங்களா? வேற வட இந்தியாவில் இருக்க எந்த தலைவரும் அயோத்தியதாச, அதே மாதிரி ரெட்டமலை சீனிவாசன் இந்த தலித் தலைவரால் சொல்லப்பட்ட பிறகுதான் ஓ ரெட்டமலை சீனிவாசன் ஒருத்தர் இருந்தாரா. என்ன அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சம்பவங்கள்லாம் வந்து சினிமாவாக எடுக்க முடியும். ரெட்டமலை சீனிவாசன் அவ்வளோ வந்து. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் விட்டு இளைய பெருமாள் நீங்கள் சொன்னா இளைய பெருமாள் குறைச்சி மதிப்பில்லை. இவ்வளோ நாள் நீங்கள் ஏன் மறந்துட்டீங்க இளைய பெருமாளை? இத்தனை ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவர்களால் இருந்து இளைய பெருமாளுடைய வந்து வார்த்தையை பற்றி சொல்லாதவர், எந்த கூட்டத்திலும் சொல்லாதவர், இப்போ திடீர்னு காட்டுமன்னார் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாரிசுக்கு சீட்டு கொடுக்குறாரு. அவர் எங்கே இருக்கிறாரு? விசிகால இருந்தாரா? பிரச்சனையே கிடையாது நமக்கு. காங்கிரஸ் இருக்கிறாரு. அப்போ விசிகால இருக்க வந்து மற்ற உறுப்பினர்கள் சோர்வடைவாங்களா இல்லையா? எவ்வளோ பேர் சீட்டு எதிர்பார்த்துருப்பாங்க? எவ்வளோ பேர் சீட்டு இந்த காட்டுமன்னார் கோயில் நமக்கு கொடுக்கூடாதா அப்படின்னு வெளியில பேசுறது வேற. ஆனால் உள்ளூர அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து விசிகா இந்த 8 சீட்டுமே வந்து வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. உள்ளடி வேலைகள் நிறைய நடக்கும். ஏன்னா அண்ணனுடைய திருமாவுடைய இதுவரைக்கும் வந்து பாண்டிச்சேரியில் இப்படியான ஒரு வார்த்தை சொல்லுவார் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா யாராச்சும்? விசிகால இருக்கிறவங்க வாக்களிக்காதீங்க. திருவிக்கா நகரில் இருக்கிற விசிகால இருக்கிறவங்க யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக கூட்டணிக்கு வாக்களிக்காதீங்க, அதிமுக கூட்டணிக்கு வாக்களிங்க. ஓப்பனா சொல்ல என்னப்பா நீ வந்து என்ன பிரதாப் நீங்க வந்து இது என்ன இது என்ன புரியல எனக்கு. அண்ணன் திருமா தானு கேட்கிறேன். நிறைவா சுருக்கமா சொல்றீங்க. இது அண்ணன் திருமாவா? அண்ணன் வந்து ஏஐல ரெடி பண்ணி அமைச்சிருக்காங்களா யாராச்சும்? இருங்க இல்ல இப்ப பேசுறதுலாம் அண்ணன் இல்ல இப்ப பேசுறது அண்ணன் திருமா தான் பேசுறாரா இல்ல வந்து பாத்தீங்கன்னா அண்ணனை எங்கேயாவது பதுக்கி வச்சுட்டு ஏஐல ரெடி பண்ணி அமைச்சிருக்காங்களா? எனக்கு அதை சொல்லுங்க முதல்ல. சத்தியமுதான் நான் சொல்றேன். ஏன்னா நான் நேசிக்கக்கூடிய தலைவரில் வந்து குறிப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 தலைவர்கள் இருக்கிறாங்கன்னா அதில் ஒருத்தர். மீதி 4 தலைவரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு காணொலியில் சொல்கிறேன். இப்போ சொன்னால் அது மோதலில் போய் நிற்கும். நான் ஒரு 5 தலைவர்களை நான் நேசிக்கிறேன். நான் 2 பேர் உயிரோட 3 பேர் இருக்கிறாங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவும் ஒருத்தர். உள்ளபடியே சொல்கிறேன். இன்னொரு காணொலியில் இன்னொருத்தர் யாருன்றது நான் சொல்கிறேன். இது வந்து நியாயமா? நீங்கள் எவ்வளோ காரணம் நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ வந்து மல்லாந்து துப்பிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வெளியே வருது. 80 கோடி பேரம், ஒரு தொகுதிக்கு 10 கோடி. அந்த 80 கோடி பணம் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்துறாங்க திமுகவில். அதுக்காக இப்போ முடிவை மாத்துறாரு. எல்லாரும் தானே பணம் கொடுக்குறாங்க. என்ன சொல்றேன்னா எல்லாரும் இதெல்லாம் வந்து எப்பவுமே இந்த தொகுதி மட்டும்தான் பேச்சுவார்த்தை, தொகையை பற்றி பேச்சே நடக்காது. இது அது இன்டர்னல் நடக்கிறது. ஆனால் இன்னைக்கு வெடிச்சு வெளியே வருது. எல்லாரும் தான் காசு வாங்குற ரைட்டு, அது ஏன் வெடிச்சு வெளியே வருது? செயல்பாடு நீங்க உங்க செயல்பாடு தான். இங்க எங்க பணமும் கொடுத்துருவாங்க 8 சீட்டுக்கு. நீங்க என்ன செய்வீங்க? வாக்கு வந்து அதிமுக கூட்டணிக்கு வாக்களிங்க, விசிகாவுக்கு வாக்களிக்காதீங்க. என்ன சார் இது? ஸோ இது வந்து கடுமையான கன்ஃபியூஷன்ல இருக்கிறாரு. தெளிவற்ற நிலை. விசிகா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அழிவு பாதையில் இருக்கு. டிக்ளேர் பண்ணி நான் சொல்றேன். இதில் யாருக்கும் சார்பாக பேசணும், அவங்களுக்கு சார்பாக இவங்க சார், எனக்கு அந்த எண்ணமே கடுகளவு எனக்கு எப்பவுமே கிடையாது. அண்ணன் மீது இன்னைக்கு எனக்கு அபரிதமான மரியாதை இருக்கு.
ஏன் இப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல, உங்களுக்கே வருது இல்ல, எல்லாருக்கும் வருது இல்ல. அதுக்கு நீங்க 234 சீட்டு வந்து நீங்க தனித்து நின்று போயிருக்கலாம். அப்புறம் நீங்க மத்தவங்களை போயிட்டு நீங்க வந்து அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுல்ல, நீங்க என்ன புடுங்க போறன்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க என்ன புடுங்கிட்டு இருக்கீங்கன்னு அவங்க பதில் கேட்டாங்கன்னு வச்சுங்க, அது எவ்வளவு தப்பு இல்லையா? வார்த்தை தப்பு இல்ல. அண்ணனும் வார்த்தை எச்சரிக்கையா பார்த்து பேசணும். நம்ம வந்து ஒரு விஷயம் தெளிவா இருக்கணும். நாம மதசார்பற்ற கூட்டணின்னு நம்ம இருக்கிறோம்னு சொன்னா அந்த கூட்டணி வெற்றி பெற அந்த நிலைப்பாட்டில் நீங்க உறுதியா நிக்கணும்ல. நீங்க திமுக ஆட்சிக்கு வருது, முதலமைச்சர் யாரு, துணை முதலமைச்சர், இதெல்லாம் அப்புறம் கதைங்க. இன்னைக்கு நீங்க மதசார்பற்ற கூட்டணி, அந்த சைடில் என்டிஏ கூட்டணி ஜெயிக்க வெற்றி பெறக்கூடாது. அப்படி ஒரு நிலைப்பாட்டை நீங்க நின்னீங்கன்னா நீங்க எடுக்கிற முடிவு அத்தனையும் சரியா தானே இருக்கும். குழப்பத்துக்கு இடமே கிடையாது. சார் 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த படம் உங்களுக்கு கிடையாதுப்பா, ஏன் 4 பேருக்கே கிடையாது, சிந்தனை செல்வனுக்கு 4 பேருக்கும் கிடையாது, 4 பேர் வேற ஆள் புது ஆள் இருக்குங்க, அப்ப சரியாயிட்டு இருக்கோம்ல. நீங்க அதுலேயே குழப்பத்தை ஏற்படுத்துறீங்கல்ல. ஒரு சீட்டு வந்து சிந்தனை செல்வனுக்கு கொடுக்குறீங்க, மீதி 3 பேருக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்ப அதுல அவர் எதுல பெஸ்ட் அப்படி ஆயிடுது இல்ல. உங்க பார்வை அங்க மாறுது. என்ன மாறுது? அவங்க தலித், இவங்க எல்லாம் நான் தலித், அப்படி போயிடுது இல்ல. அதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது இல்ல. சோ இது அண்ணனுடைய முடிவு வந்து டோட்டலா குழப்பம். 8 சீட்டுமே வராது பிரதாப்.